Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சென்னை வடகரி. வடகரினாலே இட்லிக்கும் வடகரிக்கும் நல்ல காம்பினேஷன் தான். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இதுக்கு 200 கிராம்ஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அது ஒரு 3 hours சோக் பண்ணிக்கோங்க. இது கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதாவது நம்ம வேக வச்சிடணும். ஸ்டீமிங் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. எப்போவுமே ஸ்டீமிங் பண்ணி எடுத்துடணும். இதுக்கு மெயினாக என்னென்னா தேங்காய் பால் ஒரு மூடி அல்லது ஒரு தேங்காய் மூடியும் நம்ம தேங்காய் பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடலான்னு பார்க்கலாம். பட்டை, ஏலக்காய், சோம்பு, வரமிளகாயை நம்ம உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கடலைப்பருப்பு ஒரு 3 hours சோக் பண்ணி வச்சுருக்குறோம். மினிமம் 3 hours சோக் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இட்லி குக்கரில் நம்ம வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டோம். இட்லி தட்டு வச்சுக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம். இது ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். இது மேலே இன்னொரு தட்டு வச்சுக்கலாம். நம்ம மீதி இருக்கிறதையும் அரைச்சிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சைடு அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். வடகரிக்கு நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். ஒன்றும் அரைச்சும் எடுத்துக்கலாம், இல்லைனா தனியாக பால் எடுத்தும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பால் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அரை மூடி அல்லது உங்களுக்கு நிறையா தேவைப்படுச்சுன்னா ஒரு மூடி அதாவது 2 மூடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இது இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி அரைச்சி அதாவது திக்காக இருக்கிற பால் லேசாக இருக்குது ரெண்டு பாலையுமே எடுத்து வச்சுக்கலாம். இது திக்கு பால். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, சோம்பு இதை நம்ம போட்டு தாளிச்சுக்கலாம். இது நல்லா தாளிச்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 4 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதாவது பச்சை வாசனை போயிடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு 2 தக்காளியை பொடியாக நறுக்கிருக்கிறோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கலருக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நல்லா உதுத்து விட்டுக்கலாம். நம்ம அப்படியே நல்லா உதுத்து விட்டுக்கலாம். அங்கங்கே ஒரு சிலது இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் தப்பு கிடையாது. அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். நல்லா ஆயில் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு கலவையை ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். உப்பு நம்ம தேவையான ஆட் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இது என்னென்னா ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இழுத்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக இந்த கடலைப்பருப்பை இவ்வளோ தண்ணியும் அப்படியே இழுத்துரும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வடகரி ரெடி ஆயிடுச்சு. சுவையான சென்னை வடகரி ரெடி. சென்னை வடகரி எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம்.
விளக்கம். கடுமையான சொல்லும் முறை கடந்த தண்டனையும் அரசனது பகைவரை வெல்லும் வலிமையை தேய்த்து அழிக்கும் அறமாகும். பெபிள்ஸ் தமிழ்.